நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. நீங்கள் அரச குருக்களின் கூட்டம் தூய மக்களிடம் உங்களுடைய அழைப்புக்கேற்ப நீங்கள் வாழ வேண்டும் என்கிற அழைப்பை கொடுக்கிற பேதுருவுடைய திருமுகத்தின் வார்த்தைகள் நம்மையும் சிந்திக்கவும் செயல்படவும் அழைக்கிறது. நாம் வெறுமையான பிள்ளைகள் அல்ல, கடவுளால் மிகச் சிறப்பாக தெரிந்தெடுக்கப்பட்ட அவருடைய குருத்துவ இனம். ஆகவே இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய அருளுக்குள் பயணிக்க அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். இன்று திருப்பாடல் 100 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவி வார்த்தையாக, மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் நாம் ஆண்டவருடைய திருமுன் வருவதற்கு காரணம், அவர் நமக்கு மகிழ்ச்சிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை வெறுமையாய் படைத்து விட்டுவிடவில்லை, மாறாக சிறப்பான ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அந்த பணியை நாம் சிறமேற்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்கிற மனநிலையில் உள்ளவர்கள், கடவுள் நம்மீது நம்பிக்கை கொண்டு நம்மை தெரிந்தெடுத்த அந்த கிருபைக்காக மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வருவார்கள். அந்த மனநிலையோடு நாமும் ஆண்டவர் திருமுன் அவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். கடவுளே நமக்கு ஆயனாக இருந்து வழிநடத்துகிறவராக இருந்தாலும் அவர் நம்மை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் அவருடைய மக்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்கிற
இறைவார்த்தையை நாம் இந்த வேளையில் நினைவு கூர்ந்து நாமும் கடவுளால் இயக்கப்பட அவருடைய ஆவியானவர் தாமே நம்மை நிறைத்து வழிநடத்த அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் என்கிற வார்த்தைகள் உண்மையானவையாக இருக்கிறது. ஆண்டவரை உணர்ந்து பயணிக்கிற பிள்ளைகள் அவர் எல்லா விதத்திலும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். நாம் தீமை செய்திருந்தால் கூட அவர் நமக்கு நன்மை செய்து நம்மை பாதுகாக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி அவருடைய இரக்கமும் பேரன்பும் நம் வழியாக வெளிப்படுத்தப்பட அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே எல்லா விதத்திலும் நல்லவராக இருந்து எங்களையும் அந்த நன்மைத்தனத்தில் பயணிக்க அழைக்கிறீர். உம்முடைய ஆசீர்வாத திருவாயில்களில் நாங்கள் நுழைந்து அந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக பயணிக்க எங்களையும் ஆற்றலோடு வழி நடத்தும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை